Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. என்ன டீ நடக்கு? ஊர்ல என்னென்னலாமோ நடக்கு, ஒரு மாயமும் புரிய மாட்டேக்கு. திடீர்னு பார்த்தா அந்த கூட்டம் யாரையும் காணும். 4 நாள் கழிச்சு எல்லாரும் வந்திருக்கா. ஐயையோ, ஒண்ணுமே புரியல. ஆமா டீ, ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாளுவோ. எல்லாவளும் அங்க முக்கு இருந்து அழுதுட்டு இருக்காளுவோ. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லங்காளுவோ. இங்க பாரு, ஆச்சி இவ்வளவு பெரிய படையல் போட்டு லட்சுமிக்கு, யாருக்கு? லட்சுமிக்கு 2 பேரும் கண்ணுல நெய் ஊத்தாத விரோதியோ. இவியலுக்குள்ள இப்படி ஒரு ஒத்துமையை நான் பார்த்ததே இல்லையா டீ. அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேக்குவே. என்னதான் நடக்குன்னு பாப்போம். லலா, நான் ஐசுகிரிமி சொல்லியிருந்தேன், நீ என்னல அதை மட்டும் விட்டுருக்க? எனக்கு தெரியாது. 38 வகை சாப்பாடு வச்சிருக்கேன். ஐசுகிரிமி மட்டும் இல்ல குறவா இருக்கு. ஐசுகிரிமியை கொண்டு போய் நட்டு வைக்க இல்லன்னு வை. பாட்டி, ஐஸ்கிரீம் நீங்க கிடைக்க பிளேவர்ல கிடைக்க மாட்டேக்கு பாட்டி. 3 பிளேவர் ஒரே நேரத்துல வேணும்னா எப்படி? மேங்கோ, ஸ்ட்ராபெரி, வேற என்ன கேட்டியா? கிவி. கிவி எல்லாம் இப்ப ஸ்டாக்கே கிடையாது பாட்டி. நான் வேணும்னா மேங்கோ பிளேவர் தனியா, கிவி பிளேவர் தனியா, ஸ்ட்ராபெரி பிளேவர் தனியா கொண்டு வரட்டுமா? வேலை அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 3 பிளேவரையும் ஒரே நேரத்துல வேணும். லகுமு, லகுமு. 3 பிளேவர் ஐஸ்கிரீமே நான் எங்க போய் வாங்குறதுக்கு? ஐயோ, தெரியாம அந்த பாட்டி கிட்ட ஆர்டர் எடுத்துட்டு நான் படுக பாடு. லகுமு, ஒரு வெளுக வாட்டி வவர்த்தி. என்னக்கா நடக்குங்க? எம்மா, எவ்வளவு பெரிய விருந்து. ஊர்ல ஒருத்தரை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆச்சி சொல்லி வச்சிருக்காவ, அது தெரியுமா? எவனுங்கன்னு வரமாட்டா. ஆச்சி நிலழிஞ்சு நிக்காவ. இது வேறையா? வா, நம்ம பேருவோம். நமக்கு இடத்துக்கு வம்பு கிளவி நம்மள விடாது. ஹலோ, ஆமா. இல்ல, என்னதுக்கு விஷயத்த சொல்லிட்டு போன வை. நான் எடுத்து கால போறேன். இல்லக்கா, இங்க போய் ஸ்டாரக்கா, நான் ஆளலன்னு சொல்லிட்டு இருக்கவள மறுபடியும் அடுத்து கிழிச்சு போட போன வை நீ. ரசஜோரா, நீ நீ என்ன தேவை ஒரு குழம்பு வை. இப்ப எதுக்கு போன் பண்ண விஷயத்த சொல்லு. அழலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரார்த்த கிளப்பிட்டு இருக்கேன். நீ போனவே முதல்ல. நானே என் வாழ்க்கையை தலைகீழ போயிட்டு இருந்து அழுதுட்டு இருக்கேன். இவன் நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணி ரசம் வச்சேன், உருளைக்கிழங்கு பொறிச்சேன். எனக்கு இருந்த புதையில எல்லாம் கனவு போல இருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டுக்காவ. அழகா இருந்து பேசாம கூட இருக்க போகலாம். அழகு போல இருந்துச்சு. பாதையெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. கண்ணு, உங்க அத்தைக்காரி எங்க? எப்பா வெளியே அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கேன். எப்ப ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க, இருந்து மூக்கால அழுதுட்டு இருக்காப்பா. என்னன்னு போய் பாரு. அப்படியா? எம்மா, உடம்புல அடிச்சு போட்ட வலி. சொன்னா புரிஞ்சுக்கிடவும் மாட்டுக்கா. கிடைக்காதது நினைச்சு அழுது இப்ப என்ன செய்யுதுக்கு? போய் பார்த்துட்டு நீதி தரும் செய்தி வரும், நமக்குண்டு அழகிய எதிர்காலம். 10. என்ன, இங்கதானே இருக்கேன். ஏடி, அழுதுட்டா இருக்க? ஆட பியாதி எடுப்ப. இதுக்கு அழுக? என்னது இதுக்கு அளவ? வேற எதுக்கு அழுவாம? இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நானே இங்க வெப்பரால வெந்து போயிருக்கேன். போயிரும் மரியாதைக்கு. கிடைக்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. கையில எட்டி வாயில முழுங்காம விட்டுட்டேன்னு எத்தனை கோடி மதிப்பு எல்லாம் மண்ணா போகுது. எனக்கு நீ எதுவுமே நல்லது நடக்காது. எடி, எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைக்கலன்னு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா போதுமா? சரி, ஏதோ லட்சுமிக்கு நல்ல பழக்கம் இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. நம்ம வேலையும் தப்பு தானே. இப்படி ஒரு உயிர் இருக்குது. அந்த ஆட்சியை யோசிக்காம நம்ம பணம்னு அலைஞ்சோம். நமக்கு இல்லாம போயிட்டு அந்த லட்சுமி தான் கரெக்டா யோசிச்சிருக்கா. இப்ப அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, விடு. பாரு, நாங்க இப்போ மரியாதைக்கு போயிரும். நான் அந்த பணத்தை நிறையெல்லாம் வாங்கி பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டி கொடுத்துடலாம், இடத்த வாங்கிடலாம், வீட்டை போட்டுடலான்னு கனவு கோட்டை கட்டிட்டாங்க போனேன். உமக்கு அங்கே என்னது தெரியும்? பொம்பளைகளுக்கு தான் அதுக்கு வழி தெரியும். உமக்கு என்ன தெரியும்? பொத்திக்கிட்டு போயிரும். சரி பத்திரக்காளி, நீ இதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இருந்து அழுதுட்டு இருந்தேன்னா ஊர்ல உள்ள எல்லாவளையும் கேப்பாடுவோம். இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அவரு. அதனால பேசாம இரு. யாரு? போயிரும் மரியாதைக்கு.
அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாராம். நீ முதல்ல போறேடா. எம்மா என்னட்ட கடிக்காதம்மா, நான் வேலைக்கு போறேன். மோரைய பாரு மோரைய, மனுஷனைங்க வெந்து நொந்து போயிருக்கா. வாராரு கொண்டுகிட்டு அவரை நம்பி என்னத்துக்கு 5 பைசா வந்து விடல. அவியலே ஆசையை கட்டி புதையல் இருக்குன்னு கூப்பிடுவாங்களாம். அவியலே ஆசையை கட்டி காட்டுக்குள்ள 4 நாள் திரிய விடுவாங்களாம். அவியலே ஆசையை கட்டி புதையலையும் கண்ணில் காட்டிட்டு கடைசி கையில தராம அனுப்புவாங்களாம். இதுல நான் அவருக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? போறாரா கொண்டுகிட்டு. இங்க பாரு, அந்த லட்சுமியை பிடிச்சிடல தொங்குதா, வேற ஒருத்தையில கூடயும் பேச்சு கிடையாது போல. ஆமாச்சி, அங்க வேற என்னத்தையோ நடக்குது. ஒருத்தையில வாயை திறக்க மாட்டேக்காளுவோ. லட்சுமி வாட்டு ஒரு நாய் வழிங்களை வரக்கூடாது சொல்லி வச்சிருக்கேன். ஒரு கேள்வி வர மாட்டாளுவா. நீ வெளியே வந்து உனக்கு வாயில் நிறையன்னு வந்து மட்டும் பாரு. ஆச்சி உனக்காண்டி லைட் எல்லாம் போட்டு விதவிதமா வச்சிருக்க மாட்டி. உனக்கு என்ன வேணும் வச்சு நீ தீண்டு போட்டு நான் மறுபடியும் ஆச்சி வர வைப்பேன். நீ சின்ன வா. ஒரு காசு உங்களுக்கும் தர முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா கொடுத்தா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் அதை வச்சு என்ன செய்ய போறேன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காச்சு. எப்படியாச்சும் நீங்க செலவு பண்ணுவீங்க, என்னால உங்களுக்கு உதவ கூட முடியாதாச்சு. என் பேர் எடுப்பா, நீ தர பணத்தை வச்சு நம்ம கொண்டு போய் உன் புதையலுக்காண்டி ஆட்சி இப்படி செய்யல. எட்டி இந்த நாயோட கூட கடந்துக்கிட்டு எட்டி இவ்வளவுக்காண்டி நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமாட்டி. ஒரு அம்மா போல எல்லாவளும் கூட கடந்தேன். ஆனா அந்த நாயோ எல்லாவளும் பணத்தை காட்ட மாட்டேன். ஆனா நீ மட்டும் செட்டி ஆச்சின்னு ஒரு வார்த்தை விட்டு அதை நான் எனக்குமே மறக்க மாட்டேன். விட்டி நீ பணத்தை கொண்டு வர வாட்டி நீ சின்னட்டி பணமா பணம் வாங்கி வந்து சொல்லி வா. சீக்கிரம் வா. உனக்கு குவாலிதான் ஏடி, அது நமக்காண்டி செலவு பண்ணாவட்டி மனசுக்கு கஷ்டமா இருக்கலாட்டி. நம்மள்ட்ட இருக்க பொறையில பாதி கூட கொடுக்க முடியாது, ஒத்த காசு கொடுக்க முடியாது. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எம்மா பொறையில் பைசா இருக்கட்டுமா, நீ மத்த வீட்டு எடுக்கணும்னு சொன்னேன்லம்மா. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு ஸ்கூலு மாண்டி சரியா, அதை எடுக்கணும்னு சொன்னேன்லம்மா. அது போல வை, ஜாலியா இருக்கும். நானும் அங்கே வந்து இருப்போம்ல. உனக்கு ஆசைக்கு நீ அதை நடத்து. பொறையிலெல்லாம் நீ யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்காத. யாருக்கு கொடுத்தாலும் என்ன பிரயோஜனமும் கிடையாது. சரி வா, ஆச்சு என்ன செஞ்சுட்டு பாப்போம். எங்க அம்மா எப்படி இவ்வளவு நல்லவளா மாறிட்டேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோயில் தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் வேண்டினது எல்லாமே நடந்துட்டு எங்க அம்மையும் சரியாயிட்டா. ஊர் மக்கள் கூட எல்லாம் சந்தோஷமா ஒன்னா இருக்க ஆரம்பிச்சுட்டா. இன்னும் இருக்க அந்த கோயில போய் அடுத்த ஒரு வேகத்தை போட்ட வேண்டியதான். ஏடி வீட்டுக்கு வாட்டி, யாமுட்டி வள்ளி இப்படி செஞ்சுட்டு இருக்க. வீட்டுக்கு வந்து அழுது தோல. எங்க அம்மா அங்க கிடந்து யாசி கிழிச்சிட்டு இருக்கா. உங்க அம்மா இப்ப ரொம்ப முக்கியம். உங்க அம்மா அடுத்து கிழிச்சு போட ஓடிரு மரியாதைக்கு வீட்டுக்கு. ஏடி கிறுக்கி கோம்ப பிள்ளைங்க 3 நாள் எங்க அம்மா வீட்டுல விட்டுருக்கா. பைத்தியக்கார நாயா, வீட்டுக்கு வந்துரு ஒழுங்கு மரியாதை. ஏசிக்கிட்டு இருக்கா வந்ததுல இருந்து வீட்டு பக்கம் வரமாட்டுக்குன்னு. நீ பிள்ளைல தூக்கிட்டு வந்து இருந்தா அழுதுட்டி சும்மா போட்டுக்கிட்டு. உன் புத்திக்கு தான் அங்க பணம் இல்லாம போச்சு. ரொம்ப நல்லவா மாதிரியா இருந்த. அவ்வளவு நல்லவளா இருந்தா ஆச்சி தான் வேணும்னு சொல்லி அந்த நகையை அவ்வளோத்தையும் அள்ளியிருப்ப. முறை மூஞ்சிக்கு பாரு. வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் புத்தி சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுக்கா. கூட இருக்கிறதும் அப்படிலாம் இருக்குது. கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்?
நான் புதையல் எடுக்க போன இடத்துல நீங்க எல்லாரும் புதையல் புதையல் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால ஆச்சி உங்க கூட பேசவே மாட்டேன்னு ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. சரி நான் அங்க போறேன், ஊதா இருக்கா, ஏதாவது நானும் போய் சாப்பிட்டு வரேன். பாரு உன் புத்திக்கு தான் இப்படி நாசமத்து போற. வீட்டுக்கு சீக்கிரம் வந்து தொலை. எப்படி இருந்த ஆட்சியை நம்மளையும் அவ பிரிச்சுட்டா. பெரிய இவா மேனா மினிக்கி மோரைய பாரு, மோரைய விட்டவே மாட்டேன் அவளை. எனக்கு ஆச்சி ஐயோ, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு ஆச்சி ஐயோ. அது எல்லாம் உனக்கு தான் தின்னுட்டு வா தின்னு. ஆச்சி அது தின்னுட்டு பாப்பா அங்க பா, எல்லாம் உனக்கு தான் கேட்டிருக்க, எல்லாத்தையும் தின்னுட்டு ஆச்சி. எனக்கு என்ன பல்லு இருக்க பல்லு முறைய பாரு, பாத்தியா கண்ணி. ஏன் ஆச்சி என்கிட்ட கோவப்படுவியா? நானும் ஒன்னு சரி போட்டாச்சு, நடந்ததை மன்னிச்சிருங்க. அது மரியாதை பேரு 8 மீட்டர் என வீட்டுக்கு நேரா வாடில வாடி கோவப்படாதே ஆச்சி. அது போறியா போட்டு யாச்சி தள்ளாதியா யாச்சி. சவத்து முஜால பாக்கெட்ல இருந்து வந்துருவாங்க பல்ல முறைய காட்டுறது. யாச்சி யாச்சி கல்லு கிடக்கு தள்ளாதியா. ஐயா யாச்சி தெரியா எம்மா எம்மா உனக்கு நக்க பாரு. என்ன இப்படி வாங்கி வச்சிருக்காங்க, எவ்வளவு